பாரதத்தின் விடுதலைக்காக நம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து வீறிட்டு எழுந்து போர் புரிந்து நம் முன்னோர்கள் செய்த உயிர் தியாகங்கள் ஏராளம். அவர்கள் அன்று குருதியை சிந்தியது கொடுங்கோல் வெள்ளையன் ஆட்சியில் இருந்து விடுபட்டு அமைதியாக ஒற்றுமையாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் இன்று அதே கொடுங்கோல் ஆட்சி புத்துயிர்ப்பு பெற்று தமிழகத்தின் மீது இருளாய் படர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி வளாகமே தற்போது போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகுந்து விஏஓ சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளார். திடீரென நேற்று நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக நல்லா படிக்குது சார் என் புள்ள.